Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க 5 years law டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டில. ஸோ உங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கா என்னன்னு பாருங்கள். இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மெயிலுக்கான ரிப்ளையை நீங்கள் எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இதுக்கான அனெக்சர் ஃபார்மை எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அதை ஃபில் பண்ணி எந்தெந்த பர்சன்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்குமான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் 5 years லா டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அதே போல் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் 5 years லா டிகிரிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மெயில் ரிசீவ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசீவ் ஆகிருந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே சீட் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. ஸோ 31க்குள்ளே இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டை கன்சர்ன் பர்சன் கிட்ட சைன் வாங்கி அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31க்குள்ளே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 31 குயிக்கான பீரியட் தான். ஸோ உங்களுக்கு இந்த மெயில் ரிசீவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியில் செக் பண்ணுங்கள். ஸ்பேம்லேயும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் டெலீட் பண்ணிட்டு இருக்கலாம், டிராஃப்டில் இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே நீங்கள் சீட்டு வாங்க முடியாது. ஓகேங்களா? முக்கியமாக இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 90 above மார்க் வச்சுருக்கவங்கள தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வரும். ஸோ அவங்க யாரெல்லாம் 90 above வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு அலைஞ்சு தெரிஞ்சு சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கான அனெக்சர் ஃபார்மை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா TNDALU வெப்சைட், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, இதில் அனெக்சர்னே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அனெக்சர் ஃபார்ம் இருக்கும். இதில் 10th அனெக்சர் ஃபார்ம் தான் நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த PDFல என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கணும் இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு மதர் நேம், அந்த மாதிரி கார்டியன் நேம், இதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவீங்க இல்லையா. ஸோ எந்த ஸ்கூல்லேருந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்ற அந்த இயரை மென்ஷன் பண்ணி உங்களுடைய நேமை, அந்த ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணியிருக்குங்க. அதனுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே 6th-லேருந்து 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் படித்தீங்க, ஒவ்வொரு இயருக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எந்த டைப்பான ஸ்கூலில் படித்தீங்க, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எழுதிட்டே வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த வெவ்வேறு ஸ்கூல் படித்ததையும் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த டைப் ஆஃப் ஸ்கூலையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதுக்கான இயரையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி எந்த இயரில் அந்த இப்போ 6th இப்போ 2008 அந்த இடத்துல பாஸ் ஆனீங்கன்னா அந்த இயரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு, ரெண்டாவது ஃபைனலாக, அதாவது 12th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய சீலு, அந்த ஹெட்மாஸ்டருடைய நேமு, அவங்களுடைய சிக்னேச்சரை இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் CEO கிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட சைனு, சிக்னேச்சர், அவங்களுடைய நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் வாங்கி அவங்களுக்கு எந்த மெயில் ஐடி யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பரு, போனஃபைட் சர்டிஃபிகேட்டோடைய கண்டென்ட்டு, நான் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தீங்க மெயிலில், அதாவது நான் அந்த கன்சர்ன் பர்சன்கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உங்களுக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்கன்றத சைன் வாங்கி
ஸ்கேன் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்படி தான் வந்து சைன் வாங்கி சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரினா அவங்க சம் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க, சம் மிஸ்மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த டாக்குமெண்ட்டை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்கன்றதையும் அவங்க வந்து மெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியும் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான மெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நாளையிலேருந்து உங்களுடைய மெயிலை வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 31 அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அடுத்தது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணுறது தான் அவங்களுடைய அடுத்த கட்ட வேலையே. அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இல்லைனாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க as soon as possible. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கான கன்சென்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி கீழே தான் வருவீங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணி தான் நீங்கள் வர வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.